Praise the Lord. இந்த காலையில் கர்த்தரை ஆராதிப்போம். தெய்வமே, உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்த பரிசுத்தரே, நீ பரிசுத்த பரிசுத்தரே. இயேசுவே, நீ பரிசுத்தரம்மா. உம்மை ஆராதிக்க நாங்கள் பாக்கியம் படைத்தவர்களே. ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையை ஆராதிக்கிறேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையை ஆராதிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்த பரிசுத்தரே, நீ பரிசுத்த பரிசுத்தரே. ஆமென். நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். அப்பா, இன்றைக்கு முது பிள்ளைகளாகி நாங்கள் இந்த காலை வேளையில உம்மை ஆராதிக்கும் பொழுது அந்த உன்னத மகிமை ஒரு பிள்ளைகளாகி எங்கள் மேல் வாசம் செய்யட்டும். ஆமென். இன்றைக்கு பிள்ளைகள் மக்கள் அவங்க கைட்டு சேர காரியங்களை செய்யும் பொழுது உங்கள் சமூகம் முன்னாடி செல்லட்டும், ஜெயம் எடுக்கட்டும். ஏனென்றால் நீ சேனைகளின் கர்த்தர். ஆமென், ஆமென். தேவ மக்களை, இந்த காலவெளியிலும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிப்போம். அது நம்முடைய ஆதாரம், நம்முடைய வாழ்வு, நம்முடைய ஜீவன், நம்முடைய வெற்றியாக இருக்கிறது. செப்பன்யா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். செப்பன்யா 3ஆம் அத்தியாயம் 15ஆம் வசனம். ஆங்கில மொழிபெயர்ப்பில் அப்படி வருது: The Lord, the King of Israel is with you. Never again will you fear any harm. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். எவ்வளவு ஒரு உத்தரவாதம்! இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது என் மனதில் வந்தது, கர்த்தர் மாத்திரம் இப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க தேவ மக்களே. இதுவரை நம்ம எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம், எப்படி வேணா செஞ்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எப்படியெல்லாம் வாழ்றது வாழ்க்கை இல்லை, ஏதேதோ நம்பி வாழ்ற வாழ்க்கை இல்லை, கர்த்தரை நம்பி வாழ்றது. அது மாத்திரமல்ல, ரொம்ப வேத வசனம் கிளியரா சொல்லுது, கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஒரு பெரிய உத்தரவாதம். அந்த உத்தரவாதம் யாருன்னா, ஏதோ மனுஷன் கொடுத்துட்டு போல, ஏதோ ப்ராஃபிட் கொடுத்துட்டு போல. ஏன் ஜீவனுள்ள தேவனே அந்த உத்தரவாதத்தை கொடுக்குறாரு. என்ன உத்தரவாதம்? கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார்,
இனி தீங்கே காணாதுப்பாய். அப்போ அவர் என்ன சொல்றாரு? அப்பா, நான் உன் மிட்ஸில் இருக்கிறேன், நான் உன் நடுவில் இருக்கிறேன், எப்படி தீங்கு வந்துடும்? அவர் இருக்கும்போது தீங்கு வருமா? எவ்வளோ பெரிய ஒரு உத்தரவாதம். அந்த உத்தரவாதத்துக்குள்ள இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க முடியுது. கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறாராம். அதை முதல் கவனிக்கணும். பரலோக தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் இப்போ பாடினோம் பார்த்தீங்களா? நம்ம கூட வாசம் பண்றாரு. அவருக்கு எப்படிப்பட்ட ஆசை இருக்கு பாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ நீங்களும் நானும் பாக்கியவான்களா இல்லையா? 3 காரியம் இந்த வசனத்திலிருந்து பார்ப்போம். இஸ் a powerful reminder that our God is a God of hope. இது ஒரு அற்புதமான நம்மளை ஞாபகப்படுத்துகிற ஒரு வார்த்தையா இருக்கு. நீ மறந்துடாத, எப்பயும் மனதில் வை. என்ன வார்த்தை? இந்த கர்த்தர் நம்பிக்கையின் கர்த்தர், நம்பிக்கையின் தெய்வம். 3 காரியத்தில் முதல் காரியம், God is a God of hope. கடவுள் நம்பிக்கையின் கடவுளாக இருக்கிறார், நம்பிக்கை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, உத்தரவாதம். இன்னைக்கு மனுஷன் ஒரு உத்தரவாதம் கொடுக்குறான். அந்த உத்தரவாதம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஏன்னா அதுக்கேற்ற அவன்கிட்ட திறமை, பணம், ஆள் ஒத்தாசை, ஆள் பலம் எல்லாம் இருக்குது. அதனால் சில பேர் நம்ம ஈஸியாக நம்ப முடியுது. ஆனால் அவன் கூட தவறுவதற்கு 100% வாய்ப்பு இருக்குது, மறக்காதீங்க. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை இல்லையா? ஒன்றை சொல்லிட்டு இன்னொன்று செய்கிறதில்ல. சொன்னதை செய்வார், சொன்னதை செய்து முடிப்பார். தடுமாறி போயிருக்கீங்களா? இன்னைக்கு காலையில் உங்கள் காதில் முதல் சத்தம், God is a God of hope. இந்த கர்த்தர், இந்த மீட்பர், என் நம்பிக்கையின் மீட்பர். 2வது, God fight for his people. கடவுள் அவருடைய மக்களுக்காக போர் செய்கிறார், போராடுகிறார். அவர் போராடி தோத்து போனதா சரித்திரம் இல்லை. அவர் போராட்டத்தில் இறங்கினார்னா ஜெயம், வெற்றி. அவருக்கு நிகராக யார் நின்று ஜெயம் எடுத்ததா இதுவரை சரித்திரம் இல்லை, இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் சாவின் கூரையும் இல்லையா, மரணத்தின் கூரையும் அதை உடச்சி போட்டுட்டார். அது உயிரோடு இருந்தால் தானே கொஞ்சமாவது ஆட்டும். ஒன்றும் இல்லை, அந்த ஸ்டிங், அந்த கொடுக்கு அது உடையப்பட்டது. இனி அதுக்கு பவரே இல்லை, பவர்லெஸ். 3வது, God is a covenant making God. கர்த்தர் உடன்படிக்கை செய்கிற கர்த்தர். என்ன உடன்படிக்கை செய்திருக்கிறாரு? நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை போதிப்பேன், நான் உன் களஞ்சங்களை ஆசீர்வதிப்பேன், உன் வருமானத்தை ஆசீர்வதிப்பேன், உன் ஆலயம் நிரம்பி வழியும், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, எல்லா தீமைக்கும் உன்னை விலக்கி காப்பேன். ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது சொல்லுங்க? எல்லா தீமையில நிறைய வகைகள் இருக்கு. ஆனால் அதுக்கு தான் சொல்றாரு, எல்லா தீமையிலிருந்து விலக்கி காப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இதெல்லாம் உடன்படிக்கை பண்ணி வச்சிட்டாரு நம்ம கூட. இது நமக்கு பலிக்கும், தீங்கு வராது. God bless you. கர்த்தரை கொண்டாடுங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். பாய்.